அடேங்கப்பா, என்ன படங்க இது. ஒரு கதையில ட்விஸ்ட் இருக்கலாம், ஆனா நொடிக்கு நொடி ட்விஸ்ட். ஒரு கணவர் மனைவி புதுசா ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வராங்க. ஒரு நாள் அந்த வீட்டுல இருக்கிற அந்த மனைவியோடைய நெக்லஸ் தொலைஞ்சு போகுதுங்க. அத அங்க இருக்கிற லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்டயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க, இப்ப அந்த கேஸ விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டரும் திடீர்னு காணாம போயிடுறாரு. இது அந்த ஆந்திராவையே புரட்டி போடுது. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுல நடக்கிற மர்மமான விஷயங்களை பத்தியும் அங்க நடக்கிற ட்விஸ்ட்களை பத்தியும் தெரிய வருது. அது எல்லாம் என்ன, அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் ஆகுது அப்படின்றதுதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு திரைக்கதையில இந்த படத்துல சொல்லிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மிஸ்டீரியஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்ப இது தெலுங்குலயே ஓடிடில அவைலபிளா இருக்குங்க. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட தான் கண்டினியூ பண்ணுங்களேன். அப்படி பண்ணா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு காட்டும். சரி, வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய வீட்டை காமிக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டுல ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. இப்போ அதே வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வராங்க. என்னப்பா எல்லாரும் கரெக்டா வேலை பாக்குறீங்களா? சீக்கிரம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்து இப்ப அங்க ஒரு படிக்கட்டு ஏற திடீர்னு அந்த பொண்ணு அந்த படிக்கட்டுல இருந்து தடுக்கி விழற மாதிரியும் அங்கேயே அவங்க போய் சேர்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப இந்த கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. ராம்கி அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ்காரரு காணாம போயிட்டாரு. கிட்டத்தட்ட 10 நாளா அவர் எங்க இருக்காருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அங்க ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த செய்தி கேட்டதுல இருந்து ஆந்திரால இருக்கிற மக்களும் மற்ற போலீஸ்காரங்களும் பீதி அடைகிறாங்க. என்னடா ஊருக்குள்ள பொதுமக்களுக்கு தான் ஆபத்து வரும்னு பார்த்தா போலீஸ்காரருக்கே ஆபத்து வருதே அப்படின்னு பல்வேறு கேள்வியை பிரஸ் மீடியாலலாம் எழுப்ப இப்ப அந்த கேஸ ஒரு புது இன்ஸ்பெக்டர் விசாரிக்கலான்னு இறங்குறாருங்க. அதாவது காணாம போன அந்த ராம்கி போலீஸ்காரரையும் அவர் தான் இப்ப தேட போறாரு. அவருமே பிரஸ் கிட்டையும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு வாரத்துல அந்த காணாம போன ராம்கியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போறாரு. இப்ப உள்ள வந்து அந்த இன்ஸ்பெக்டரும் தன்னுடைய டீம் கிட்டையும் ராம்கி காணாம போனதுல இருந்து அவருடைய போனை நீங்க ட்ராக் பண்ணி பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல சார், 3 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு கால் பண்ணா கால் போச்சு சார், அப்பதான் சுவிட்ச் ஆஃப்னு 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்தது. என்னையா ஒரு வாரத்துக்கு மேல ஒரு போலீஸ்காரரு ஸ்டேஷனுக்கே வரலனா நீங்க அவங்க போன் நம்பரை ட்ராக் பண்ணி கூட பார்க்க மாட்டீங்களான்ற மாதிரியும் கத்துறாரு. இப்ப அந்த ராம்கியோடைய வீட்டுக்கு வந்தோம், எதுனா தடயம் கிடைக்குதா அப்படின்ற மாதிரியும் இப்ப இந்த இன்ஸ்பெக்டரும் அங்க தேடுறாரு. ஒரு கட்டத்துல அந்த ராம்கி தொடர்ந்து போன் பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா போன் நம்பரையும் எடுக்கிறாருங்க. அதுல ஒருத்தரோட மட்டும் இந்த ராம்கி அடிக்கடி போன் பேசினது தெரிய வருது. அப்படி அங்க ஒரு சேட்டு இருக்காருங்க. அந்த சேட்டுக்கும் கால் பண்ண, என்னையா சேட்டு உன் கூட தான் ராம்கி அடிக்கடி போன்ல பேசியிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இப்ப அந்த சேட்டையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அப்பதான் அந்த ராம்கி ஐயா சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு கால் பேசினாரு, அதுல ஒரு அவசர வேலையா என்ன பார்க்க வந்தாரு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் குள்ள போறாங்க. இப்ப அந்த சேட்டுக்கிட்டையும் இந்த ராம்கி வந்து எனக்கு உடனடியா ஒரு துப்பாக்கி தேவைப்படுது, உனக்கு தான் இந்த மாதிரி துப்பாக்கிலாம் விக்கிறவங்களை பத்தி தகவல் தெரியும்ல, எனக்கு ஒரு துப்பாக்கி வாங்கி கொடு அப்படின்ற மாதிரியும் அங்க கேட்க, ஐயா நீங்களே போலீஸ், உங்களுக்கு எதுக்கு துப்பாக்கி, டே கேட்கறத மட்டும் வாங்கி கொடுறா அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப அந்த இடத்துல ஒரு சிங்குக்கும் அந்த சேட்டு கால் பண்றாருங்க. அப்படி அந்த சிங்கு கிட்டையும் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லி உடனடியா துப்பாக்கி வேணும், என்னோட ஆளுதான், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. அதுக்கும் அங்க சிங்கு ஒத்துக்கிறாரு. ராத்திரி ஒரு 8 மணிக்கு வந்து அந்த பழைய கட்டடத்தாண்ட அந்த துப்பாக்கியை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப அந்த பழைய பில்டிங் கிட்ட நம்ம ராம்கியும் சேட்டும் வராங்க. மேல் ஃப்ளோர்ல இருக்கிற நம்ம சிங்கையும் வந்து பாக்குறாங்க. அப்படி அந்த சிங்க கிட்ட இந்த ராம்கியும் அந்த துப்பாக்கியை வாங்க ஏன் எதுக்குன்னு கேட்கும் போதோ ராம்கி எதுக்குமே பதில் சொல்லாம துப்பாக்கியை எடுத்துட்டு கிளம்புறாரு. கட் பண்ணா இப்ப போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இந்த கேஸ நிகழ்காலத்துல விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டரும் இந்த சேட்டுக்கிட்டையும் சிங்க கிட்டையும் இந்த ராம்கி பத்தியான இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம், ஏண்டா இல்லீகலா இது மாதிரி துப்பாக்கி விக்கிறதே தப்பு, அதுவும் போலீஸ்காரங்களுக்கே விக்கிறீங்களா, உன்கிட்ட துப்பாக்கி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த ராம்கி எங்கேயா போனாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அதாயா எங்களுக்கும் தெரியல, அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல, நியூஸ்ல பார்த்தா அவரு காணாம போயிட்டாருன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ மறுபடியும் இந்த இன்ஸ்பெக்டர் ராம்கியோடைய போன் கால்ல இருக்கிற மற்ற நம்பர்களுக்கெல்லாம் ஒவ்வொன்னா கால் பண்றாரு. அதுல ஒரு பொண்ணு பேசுறது மட்டும் கொஞ்சம் விசித்திரமாகவும் விபரீதமாகவும் இருக்குங்க. அந்த பொண்ணுடைய அட்ரஸும் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்கு இந்த இன்ஸ்பெக்டரும் கூட ஒரு ஏட்டமாவும் வராங்க. அப்படி அந்த பெரிய வீட்டுல ஷில்பா அப்படின்ற மாதிரி ஒரு லேடியை தேடி தான் வந்திருக்காங்க. அவங்க தான் போன்ல பேசினவங்க. இப்ப அந்த லேடியே வந்து கதவு திறக்க, நீங்க தானே விராத்தோட மனைவி ஷில்பா, உங்ககிட்ட ராம்கி அப்படின்ற ஒரு போலீஸ்காரரை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் வீட்டுல வந்து உட்கார்றாங்க. உங்களுக்கு அந்த ராம்கி எப்படி தெரியும், எதுக்காக அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்ற மாதிரி இந்த ஷில்பா கிட்ட கேட்க, ராம்கி என்னுடைய நல்ல நண்பர், காலேஜ் ஃப்ரெண்டு, ஒரு நல்ல நண்பருக்கு கால் பண்ணி பேசுறது தப்பான்ற மாதிரியும் அங்க ஷில்பா கேட்க, ஏன் ராம்கிக்கு என்னாச்சு, அவரோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஆளு 10 நாளா ஆளையே காணோம், அதான் மும்மரமா தேடிக்கிட்டு இருக்கன்னு சொன்னதும் அங்க ஷில்பாவுடைய முகம் மாறுது. ஐயோ ராம்கி என்னுடைய நல்ல ஃப்ரெண்டாச்சே,
சார் எப்படின்னா அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு ஷில்பாவும் சொல்ல, உங்க கணவர் விராட் வீட்ல இல்லையான்னு கேட்கும் போதோ இல்ல அவர் வேலை விஷயமா கோவாக்கு போயிருக்காருன்னு சொல்றாங்க. சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த ஏட்டம்மாவும் அந்த வீட்ல இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போதும் அந்த வீட்டு வாசல்ல ஒரு சின்ன ரூம் இருக்கிறத பாத்துட்டு போறாங்க. அது அந்த வீட்டோட வேலைக்காரனோட ரூம் போல. இப்போ இந்த இன்ஸ்பெக்டரும் அப்படியே அவருடைய ஸ்டேஷனுக்கு வர, அப்ப திடீர்னு அந்த ஏட்டம்மா ஓடி வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. அதாவது கோவால கார் ஓட்டிட்டு போன 2 கப்புள்ஸ் திடீர்னு விபத்துல சிக்கிக்கிட்டாங்க. அவங்களுடைய போட்டோவை டிவில போடுறாங்க பாருங்கன்னு சொல்ல, இப்ப இன்ஸ்பெக்டரும் பார்த்தா அது இந்த ஷில்பாவும் இந்த விராத்தும் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. யாரு கடைசியா இந்த வீட்ல வந்து விசாரிச்ச அந்த பொண்ணு தாங்க. என்னடா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஹைதராபாத்ல இருந்த வீட்ல இருந்தா, இப்ப எப்படி கோவாக்கு போயிருப்பான்ற மாதிரி இவருக்கும் புரியல. இப்போ அடிச்சு பிடிச்சு மறுபடியும் இந்த இன்ஸ்பெக்டர் ஹைதராபாத்ல அவர் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க அதே வீட்டுக்கு வராரு. ஆனா அந்த வீடு வெளியில பூட்டி இருக்குங்க. அந்த வீட்டுடைய வேலைக்காரன் லிங்குசாமின்னு ஒருத்தர் வராரு. சார் வீட்ல யாரும் இல்ல சார், அம்மாவும் ஐயாவும் கோவாக்கு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, யோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசிட்டு போனேன். ஷில்பா உள்ளதான் இருப்பாங்க கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஐயா வீட்ல யாரும் இல்லையா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிருந்தேன், நானே இப்பதான் வீட்டுக்கு வந்தேன், இங்க பாருங்க வெளியில இருந்து வீடு பூட்டி இருக்கு அப்படின்னு இந்த வேலைக்காரனும் சொல்றாரு. இன்ஸ்பெக்டருக்கும் அந்த ஏட்டம்மாக்கும் ஒண்ணுமே புரியலைங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம யார் கூட பேசணும், அவங்களும் பார்க்கறதுக்கு ஷில்பா மாதிரி தானே இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோடய அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க கட் பண்ணா கோவாவை காமிக்க, அங்கதான் நம்ம படத்துடைய ஹீரோவான விராத்தை காமிக்கிறாங்க. அவரும் தான் மனைவியோட இப்போ விபத்து சந்திச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல பில் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் காணாம போன அந்த போலீஸ்காரர் ராம்கி பத்தி ஒரு தகவல் தெரியுதுங்க. அதாவது அந்த ராம்கி கடைசியா இப்ப இந்த ஷில்பாவுடைய வீட்டுக்கு தான் போன மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குது. அப்படி ராம்கி அந்த வீட்டுக்குள்ள போனதும் அங்க கரண்ட் கட் ஆயிருக்கு போல. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவும் ஆஃப் ஆயிருக்கு. அதையே அவங்க பாக்குறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ளதான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்றாங்க. இப்ப மறுபடியும் கோவால இருக்கிற ஹாஸ்பிட்டல காமிக்க, அங்க நம்ம விராத்தும் ஷில்பாவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருக்காங்க போல. அப்படி ஹைதராபாத் போலீஸ் கிட்ட இருந்தும் விராத்துக்கு கால் வந்து, உங்ககிட்ட சில விஷயங்களை விசாரிக்கணும், சீக்கிரமா ஊருக்கு வாங்கன்ற மாதிரியும் சொல்ல, இங்க விராத்தும் அவங்க மனைவி ஷில்பாவும் லைட்டா பீதியாகிற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய வக்கீலையும் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. யார் பாணின்னு, விராத்தோட வக்கீல் சார், முன்ஜாமீன் கேட்டுதான் இங்க வந்திருக்கன்ற மாதிரியும் அந்த ஜாமீனையும் கொடுக்க, எப்பா இப்பதான்ப்பா சந்தேகமே வந்திருக்கு, அதுக்குள்ள முன்ஜாமீன்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் அதிகரிக்குது. இப்போ விராத்தும் அவங்களோட மனைவி ஷில்பாவும் அடுத்த நாள் காலையிலையும் அவங்களோட ஊரான ஹைதராபாத்துக்கு வர, அப்ப அந்த வீட்டுடைய வேலைக்காரி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னுட்டு கேட்டதுக்கு, என் கணவர் அந்த லிங்குசாமிய போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க, அடிச்சு விசாரிக்கிறாங்க போல, நீங்க தாயா காப்பாத்தணும்ன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஸ்டேஷன்லயும் அந்த லிங்குசாமிய போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாங்க. 10 நாளுக்கு முன்னாடி காணாம போன அந்த ராம்கி போலீஸ்காரர் இந்த வீட்டுக்கு தான் வந்தாரு. அன்னைக்கு கரண்ட் வேற போயிருக்கு, அன்னைக்கு நீ எதனா வித்தியாசமான சத்தத்தை கேட்டியான்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த வேலைக்காரன் லிங்குசாமியும், ஆமா சார் நான் கேட்டேன், கரண்ட் போனதுனால யாரோ கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டது, நான் ரொம்ப பயந்துட்டேன் சார், அந்த ராத்திரியே கதவை தட்டி ஹீரோ விராத்து கிட்ட ஏதோ சத்தம் வந்ததே அப்படின்ற மாதிரி கேட்டேன் சார். அதுக்கு விராட் சாரும், ஒண்ணு இல்ல ஹாலிவுட் படம் பாக்குறேன், அதுல துப்பாக்கி வெடிக்கிற மாதிரி சீன்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு போயிட்டாரு சார், அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்ற மாதிரியும் இங்க வேலைக்காரன் சொல்ல, இப்ப போலீஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குற்றவாளியை நெருங்கிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரியும் ஒரு உணர்வு வருதுங்க. இப்போ வேலைக்காரனை பாக்குறதுக்கும் இந்த போலீஸை மீட் பண்றதுக்கும் விராத் இருக்கார்ல ஹீரோ, அவரு இப்போ ஸ்டேஷனுக்கு வராரு. இப்போ அந்த விராத் கிட்ட உண்மையை சொல்லு, உனக்கும் அந்த ராம்கிக்கும் என்ன தொடர்பு, இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் விராத் ஒரு சின்ன பிளாஷ்பேக்க சொல்றாரு. நான் ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை பார்க்கறேன் சார், ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் மனைவி ஷில்பா தொடர்ந்து எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தா, என்னன்னு அந்த போனை அட்டன் பண்ணி பார்க்கும் போதோ என்னுடைய டைமண்ட் செயின் தொலைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னா சார் அப்படின்னு அந்த பிளாஷ்பேக் குள்ள போறாரு. ஷில்பா அப்படி சொன்னதும் ஹீரோக்கும் ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. எப்படி அது தொலைஞ்சதுன்னு கேட்கும் போதோ, நான் ஸ்ரீநகர் காலனி கிட்ட நடந்து போகும்போதோ திடீர்னு ஹெல்மெட் போட்டு 2 பேர் வந்து என் செயினை பறிச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க, பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்ற மாதிரியும் அங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க, சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நானும் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம ஹீரோ பாதிலேயே வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. ஆனா அங்க வீட்டுல ஒரு போலீஸுடைய வண்டி நிக்குதுங்க. என்ன போலீஸ் வீடு வரைக்கும் வந்துருச்சான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ள நுழைய, அங்கிட்டு பார்த்தா இந்த காணாம போன ராம்கி இருக்காரு பாத்தீங்களா, அவரு தாங்க அந்த கேஸை விசாரிக்க உட்காந்துட்டு இருக்காரு. சார் என் மனைவி ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்கன்னு கேட்க, எப்பா செயின் காணாம போச்சுன்னு சொன்னாங்க, அதை விசாரிக்க தான் வந்தேன், ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா? இல்ல சார் வரக்கூடாது, எனக்கு போலீஸ்காரங்களாம் வீட்டுக்கு வந்தா பிடிக்காது சார், இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, இதெல்லாம் பாக்குற ஷில்பாவுமே ராம்கி கிட்ட வந்து, மன்னிச்சிருங்க என் கணவருக்கு போலீஸ் வீட்டுக்கு வந்தா பிடிக்காது, அதனாலதான் இப்படி நடந்துகிட்டாரு, ஆனா செயினை மட்டும் எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இத்தோட அந்த இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம வீட்டுக்கு வரமாட்டான்னு நினைச்சா, ஆனா அந்த ராம்கி இன்ஸ்பெக்டரோ தொடர்ந்து தான்
மனைவியான இந்த ஷில்பாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு போல. ஒரு நாள் காலையில அவங்க மனைவி குளிச்சிட்டு இருக்கும் போதோ அந்த போனை இப்ப நம்ம ஹீரோ எடுத்துடுறாரு. என்ன சார் வேணும்? ஒரு வாட்டி கால் எடுக்கலாம் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கம்ப்ளைண்ட் நாங்க தானே கொடுத்தோம். என்ன கேட்கணுமோ என்கிட்ட கேளுங்க சார், என் நம்பரை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு அந்த ராம்கியும், அப்படியாப்பா அந்த செயின் எடுத்தவன் எப்படி இருப்பான், எந்த நேரத்துல நடந்தது அதெல்லாம் உனக்கு தெரியுமா? பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு தானே தெரியும், அதனால தான் அவ கூட பேசணும்னு நினைக்கிறேன். நீ போனை அவகிட்ட கொடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இப்ப அவங்க மனைவி கிட்டயும் போனை கொடுக்குறாரு. ஷில்பாவும் நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த ராம்கி போலீஸ்காரர் ஒரு மாதிரி தான் இருக்காரு, ஆனா அவரை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். நான் அந்த திருடங்களை கண்ணால பார்த்ததுனால எனக்கு இப்படி கால் பண்ணி கேட்கிறாரு போலன்ற மாதிரி சொல்ல, எது கண்ணால பாத்தியா? அவங்க ஹெல்மெட் போட்டிருந்தாரு சொன்னீங்க. அதாங்க அவங்க கையில இருக்கிற ஒரு டேட்டோவை நான் பார்த்தேன், அதை வச்சு அவர் இப்படி கூப்பிடுறாருன்ற மாதிரியும் அங்க அவங்க சொல்றாங்க. இப்போ மறுபடியும் நாட்கள் போகுதுங்க. இப்போ ராத்திரியில எல்லாம் அந்த ராம்கி போலீஸ்காரரு நம்ம ஹீரோவுடைய மனைவியான ஷில்பாக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஷில்பாவும் 2 வாட்டி காலை கட் பண்ண, இப்ப ஹீரோவும் யாரு கால் பண்றன்ற மாதிரி எடுத்து பார்த்தா இந்த போலீஸ்காரருங்க. சார் கேஸ பத்தி விசாரிக்கணும்னா காலையிலயாச்சும் கால் பண்ணுங்க, எதுக்கு ராத்திரியில எல்லாம் கால் பண்றீங்கன்னு கேட்க, எப்பா எனக்கு எப்ப இன்வெஸ்டிகேட் பண்ற டைம் இருக்கோ அப்பெல்லாம் தான் டவுட் கேட்க முடியும். சரி சார், என்ன டவுட்னாலோ காலையில பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கே நாங்க வரோம், இப்ப போனை வைங்க அப்படின்ற மாதிரியும் இப்ப இவரு போனை வைக்கிறாரு. இப்படி ஒரு வேலையில தான் அடுத்த நாள்ல இருந்து அந்த ராம்கி திடீர்னு காணாம போனதாகவும் தான் மனைவிக்கும் அதை பத்தி எந்த ஒரு போன் காலும் வராததாகவும், சரி கால் பண்ணல தொல்லை ஒளிஞ்சிருன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே விட்டுட்டதாகவும் அங்க இந்த ஹீரோவான விராட் கதையை சொல்றாரு. இப்ப இதை கேட்டும் போலீஸ்காரரு கன்வின்ஸ் ஆகுறாருங்க. அப்ப அந்த ராம்கி ரொம்ப தவறான ஒரு போலீஸ்காரனா தான் இருந்திருக்கான், இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையில தான் அப்போ மாட்டிருக்கணும். சரி தம்பி, நீ இங்க இருந்து கிளம்பு, வேற எதுனா தேவைப்பட்டதுன்னா நான் கூப்பிடுறேன்ற மாதிரியும் இப்ப விராத்தியும் அங்க இருந்து அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா அந்த செயின் காணாம போன கேஸ், அதை பத்தி இந்த ராம்கி வேலை பார்த்த ஸ்டேஷன்லயும் எதனா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்ற மாதிரி தேடுறாங்க. ஆனா எந்த ஒரு எஃப்ஐஆரும் இல்லைங்க. இது இப்ப இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம அந்த ராம்கி இந்த கேஸை விசாரிச்சாரா? ரொம்ப தப்பா இருக்கே. உண்மையாலே அந்த செயின் காணாம போச்சா, இல்லனா இதுக்கு பின்னணியில வேற யாருன்னா இருந்தாங்களான்ற மாதிரியும் இப்ப இந்த கேஸை ஷில்பா கிட்ட கேட்டு விசாரிக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப போலீஸ்காரங்க ஷில்பாவுடைய வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இங்க நம்ம ஷில்பாவையும் அவங்க கணவரான இந்த ஹீரோ விராத், நீ உடனடியா துபாய்க்கு கிளம்பு, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன், நமக்கு நேரம் இல்ல அப்படின்ற மாதிரி அங்க தன்னுடைய கார்லயும் மனைவியை கூட்டிட்டு போலான்ற மாதிரி காரை ஆன் பண்ண வராரு. ஆனா கார் அங்க ரிப்பேர் ஆகி கிடக்குங்க. சரி ஓகே கேப் போட்டுறேன் வெயிட் பண்ணுன்ற மாதிரியும் இப்ப கேபையும் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்குள்ள அங்க போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. என்ன சார் பார்த்தா ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கு, கேஸ் முடிகிற வரைக்கும் ஊர்ல தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஐயோ மேடம், நான் ஊருக்கு கிளம்பல, என் மனைவி தான் ஊருக்கு கிளம்புறா. ஓ, இப்போ உங்க மனைவியை தான் விசாரிக்கவே போறது, அவங்க ஊருக்கெல்லாம் போக முடியாது, இப்பவே ஜீப்ல ஏறுங்கன்ற மாதிரி அங்க அந்த ஏட்டம்மாவும் சொல்ல, நாங்க எங்க வண்டியிலேயே வந்துடுறோம், வண்டி ரிப்பேரா இருக்கு, மெக்கானிக்கை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வரோம், நீங்க எவ்வளவு வேணா விசாரிக்கணும்னு சொல்ல, எங்களால் நம்ப முடியாது, என்ன வண்டி ரிப்பேரா இருக்கு நான் பாக்குறேன்ற மாதிரி இப்ப அந்த ஏட்டம்மா ஹீரோவுடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. அப்படி மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோவையும் அந்த ஷில்பாவையும் கூட்டிட்டு வராங்க. இப்ப ஷில்பா கிட்டையும் தனிமையில தான் விசாரிக்கிறாங்க. உங்க நெக்லஸ் எப்போ காணாம போச்சு அப்படின்னு கேட்க, என் பிறந்த தினத்துல தான் கோயிலுக்கு போகும் போதோ இந்த மாதிரி நடந்ததா சொல்றாங்க. அன்னைக்கு உங்ககிட்ட விசாரிக்கும் போதோ அந்த காணாம போன போலீஸ்காரர் ராம்கி உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே, அந்த ராம்கிய உங்களுக்கு காலேஜ்ல இருந்தே அப்ப தெரியுமான்னு கேட்க, நான் எப்ப சொன்னேன் அந்த ராம்கி யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இப்ப மாத்தி பேசுறாங்க. போலீஸாலையும் இதை புரிஞ்சுக்க முடியலைங்க. ஷில்பா பேசுற ஒவ்வொன்னையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி செயின் காணாம போச்சுன்றீங்க, ஆனா ஒரு எஃப்ஐஆர் கூட போலீஸ்ல போடலையே, உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி கூட இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, எஃப்ஐஆர் போட்டாதான் அந்த ராம்கி சொன்னாரு, ஆனா எனக்கு அதை பத்தி தகவல் தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்கிற இப்ப இந்த இன்ஸ்பெக்டருக்கும் சிரிப்பு தாங்க வருது. ரொம்ப நல்லா நடிக்கிறமா, ரொம்ப சூப்பராகவே நாடகம் ஆடுற, தேசிய அவார்டே உனக்கு கொடுக்கலாம், ஏன்னா அப்படி ஒரு நடிப்பு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அப்ப அந்த இடத்துல இந்த ஷில்பாக்கே ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் அங்க ஒரு செயினை எடுக்கிறாரு. அது இந்த ஷில்பாவுடைய செயின் தாங்க. ஷில்பா, இந்த செயின் எங்க தெரியுமா இருந்தது? காணாம போன ராம்கியோடைய வீட்டுல இருந்தது அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டர் ஷில்பா கிட்ட சொல்ல, அப்போ ராம்கி சார் தான் என் செயினை புடுங்கி வச்சுக்கிட்டு அதை தேடுற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தாரான்ற மாதிரியும் அங்க கேட்க, இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் கைத்தட்டி சிரிக்கிறாரு. அங்க போலீஸ்காரங்கம்மா முகத்தை பார்த்தே நடிக்கிறியா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம், கேவலமா நடிக்காத, உண்மையை சொல்லு, உனக்கும் ராம்கிக்கும் என்ன தொடர்புன்ற மாதிரி கேட்கும் போதோ அங்க ஷில்பா குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க. மேற்கொண்டு இப்ப அந்த ராம்கி கடைசியா ஷில்பாவுடைய வீட்டுக்கு வந்ததும் ஷில்பாவோட ஒன்னா கடத்தெருவுக்கெல்லாம் போனதும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிடைக்குதுங்க. அதை வச்சோம் அப்போ உனக்கும் ராம்கிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்கும் போது தான் ஷில்பா ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஆமா சார், அந்த ராம்கி என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு தான், காலேஜ்ல நாங்க 2 பேருமே ஃப்ரெண்டா இருந்து அதுக்கப்புறம் காதலிச்சோம், திடீர்னு ஒரு நாள் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் இந்த விராத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு
வாழ்க்கைக்குள்ள வந்துட்டேன். ஒரு வேலையில இந்த ராம்கி டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் இருக்கிற ஊருக்கு வந்தான். திருமணத்துக்கு அப்புறம் நான் ஜிம்முக்கு போவேன். அந்த ஜிம்ல என்ன பார்த்தான். 2 பேருமே பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் எங்களோட பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா பேசி பழக ஆரம்பிச்சோம். ஒரு கட்டத்துல அது ஒரு தவறான உறவுல போய் முடிஞ்சிருச்சு சார். என்னாலையும் ராம்கி கூட இருந்த அந்த பழைய காதலெல்லாம் மறக்க முடியாம ராம்கி சொல்ற எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சேன். அவங்க கூட சந்தோஷமாவும் இருக்க ஆரம்பிச்சேன். ஆனா இன்னொரு பக்கம் என் கணவரான விராத்தையும் என்னால விட முடியல சார். அன்னைக்கு விராத்தோட நான் டின்னர் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. காரணம் ராம்கியோட நான் ஒன்னா இருந்தது. அப்பதான் முதல் வாட்டி விராத்துக்கு என் மேல சந்தேகம் வந்தது சார் அப்படின்னு அந்த கதைக்குள்ள போறாங்க. இப்போ அவங்க ராம்கி கிட்டையும் சொல்லிட்டு என் கணவர் என்ன தேடுவாருன்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்து வேக வேகமா கிளம்பி தான் கணவரான ஹீரோ விராத்தோடையும் அவங்க டின்னருக்கு போவாங்க. போற வழியிலையும் தொடர்ந்து இவங்களுக்கு அந்த ராம்கி கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கோங்க. இன்னொரு பக்கம் விராத் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே நம்ம எவ்வளவு நாள் வாடகை வீட்டுல தானே இருந்தோம், இப்ப புதுசா நான் ஒரு வீடு வாங்க போறேன், அதுவும் ரொம்ப கம்மியான காசுக்கு அந்த வீடு கிடைச்சிருக்கு, இன்னும் ஒரு வாரத்துல நம்ம அங்க ஷிஃப்ட் ஆக போறோம்ன்ற மாதிரி சொல்ல இங்க ஹீரோயினுக்கும் பெரிய சந்தோஷம். அடுத்த நாள் கணவர் வேலைக்கு போனவன இப்போ கணவர் தனக்காக ஒரு வீடு வாங்க போறாரு அப்படின்ற மாதிரி இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்க பழகிட்டு இருக்கிற ராம்கி கிட்டையும் சொல்லுவாங்க. ராம்கியும் அந்த வீட்டுடைய அட்ரஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க இப்போ ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அவங்க கணவரான ஹீரோவோட இப்ப அந்த வீட்டுக்கும் வராங்க. அதுதான் இப்ப இவங்க இருக்கிற அந்த புது வீடுங்க. அப்படி அந்த வீட்டையும் ரொம்ப கம்மியான காசுக்கே இவங்க வாங்குறாங்க. உள்ள குடியேறியும் வராங்க. அப்படி எல்லாம் சுமூகமா போகும்போது தான் ஒரு நாள் இந்த ராம்கி நம்ம ஹீரோயின் கணவர் நம்ம ஹீரோ வேலைக்கு போன சமயத்துல ஹீரோயினுடைய வீட்டுக்கு வராங்க. வந்துமே நீங்க ஒரு தப்பான வீட்டை வாங்கியிருக்கீங்க, இந்த வீட்டுல பேய் இருக்கு, அதனால்தான் யாருமே இந்த வீட்டை வாங்க முன் வரல, அதனால்தான் உங்களுக்கு கம்மியான காசுக்கும் இந்த வீடு கிடைச்சிருக்கிறதா அங்க ஷில்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஷில்பாவாலையும் அதை நம்ப முடியலன்னா ராத்திரியில உனக்கு சில மோசமான சவுண்ட் எல்லாம் வரும், அதெல்லாம் கேட்டுப்பாரு, கண்டிப்பா இதுக்கு மேல நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க கணவர் அந்த பேயை போட்டு தள்ளிடும்னு சொல்ல ஷில்பாக்கு பயம் வருது. அப்பதான் ராம்கி சிரிச்சிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேய் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கட்டமை, உன் கணவரையும் பேய் இருக்கிறதா நம்ப வச்சு அதுக்கப்புறம் உன் கணவரோட கதையை நீயே முடிச்சிடு, உன் கணவர் போனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி ராம்கி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. முதல்ல ஷில்பாக்கு இதுலெல்லாம் ஈடுபாடு இல்லைனாலும் அவங்களுக்கு தான் கணவரான இந்த விராத்தை விடவும் ராம்கியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. அதனால அதுக்கும் அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே ஷில்பாவை வெளியே அனுப்பிட்டு இப்ப வெளியில நின்றுட்டு இருக்கிற விராத்தான நம்ம ஹீரோ இருக்காருல அவரை கூப்பிட்டு விசாரிக்க உங்க மனைவி மூலயமா உங்களுக்கு எதனா ஆபத்து வந்திருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. அவரு ஆபத்துலாம் வந்ததில்லை சார், நாங்க புது வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவர் ரொம்ப அப்நார்மலா பிஹேவ் பண்ணா சார், இன்ஃபேக்ட் எனக்கு தான் 2 வாட்டி ஆபத்து வந்திருக்கு, அந்த 2 ஆபத்துல இருந்து அவ என்ன காப்பாத்தினதா சொல்றாரு. என்னது உன் மனைவி உன்னை காப்பாத்தினாளா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக்கிங்கா கேட்க இப்ப அங்க ஒரு பிளாஷ்பேக் உள்ள போகுது. நம்ம விராத்தோட மனைவி அங்க பேய் இருக்கிற மாதிரி நிறைய நடிச்சிருப்பாங்க. ஷவர்ல குளிக்கும் போதோ யாரோ தன்னை தொடர மாதிரி இருக்கு, தண்ணில வேற ஏதோ கலந்து வருதுன்ற மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க. ஆனா விராத் அதை நம்ப மாட்டாரு. ஒரு நாள் ராத்திரி ஃப்ரிட்ஜில் தண்ணி குடிக்கலான்னு கீழே வருவாங்க. அப்போ உண்மையாலேயே நம்ம ஷில்பா அவங்க கண்கூடா ஒரு பொண்ணு அங்க பாப்பாங்க. என்னடா இது நம்ம பேய் இருக்க மாதிரி நடிக்கலான்னு பார்த்தா உண்மையாலேயே இங்க ஒரு பேய் இருக்கும் போல இருக்கேன்ற மாதிரி ஷில்பாக்கும் அப்பதான் அங்க ஒரு பயங்கரமான பயம் வருதுங்க. அங்கேயே சத்தம் போட்டு தான் கணவர் விராத்தையும் அங்க கூப்பிட இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாதிரி இப்ப உண்மையிலேயே சொல்றாங்க. ஆனா அதையும் இந்த விராத் நம்ப மாட்டாரு. அப்படி ஒரு நாள் தான் நம்ம விராத் அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து போன் பேசிக்கிட்டு இருக்கும் போதோ மொட்டை மாடியில இருக்கிற பூச்சட்டியை யாரோ விராத் மேல தள்ளி விடுறாங்க. அதை பாக்குற விராத்தோட மனைவியான ஷில்பாவும் ஓடி வந்து விராத்தை காப்பாத்துறாரு. இன்னொரு பக்கம் விராத் ஒரு நாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு சீக்கிரமா வராரு. ஷவர்ல குளிக்கலான்னு சொல்லி பாத்ரூம் கிட்ட வர அப்பதான் மனைவி ஷில்பா கிட்ட இருந்து போன் கால் வருது. அந்த பாத்ரூம்ல இருக்கிற டேப்பை மட்டும் தொட்டாதீங்க, அங்க கரண்ட் பாஸ் ஆகுது, ஒரு பிளம்பரை கூப்பிட்டு பாருங்கன்ற மாதிரியும் சொல்ல விராத் இப்ப உஷாராகி மொட்டை மாடியில இருக்கிற இன்னொரு ரூம்ல போய் குளிக்க போயிடுவாரு. இதையும் அங்க போலீஸ் கிட்ட சொல்ல இப்ப போலீஸால நம்ப முடியல. இப்ப திருப்பியும் விராத்தை அனுப்பிட்டு வெளியில இருக்கிற அவங்க மனைவியான ஷில்பாவை கூப்பிட்டு விசாரிக்க, என்னம்மா நீ உன் கணவரை போட்டு தள்ள பிளான் பண்ணி ஒரு கதை சொன்னா இன்னொரு பக்கம் உன் கணவர் உன்னாலதான் அவர் காப்பாத்தப்பட்ட சொல்றாரு, எது உண்மைன்னு கேட்க, சார் நான் உண்மையாலேயே போட்டு தள்ள தான் சார் போனேன், மொட்டை மாடியில இருந்து ஒரு பூச்சட்டிய என் கணவர் மேல தள்ளி விட்டேன் சார், ஆனா என்ன மாதிரியே ஒரு பொண்ணு என் கணவர் அங்க காப்பாத்தினா சார், அவ அப்படியே என்னை பார்த்து முறைச்சா சார், அப்பதான் எனக்கு புரிஞ்சது இந்த வீட்டுல உண்மையாலேயே ஒரு பேய் இருக்குன்ட்டு. 2வது முறை கரண்ட் பாஸ் பண்ணிட்டு இந்த குழாயை தொட்டாலே ஷாக் அடிக்கிற மாதிரி நான் தான் ஒரு பிளம்பரை கூப்பிட்டு அங்க ரெடி பண்ணேன் சார், வீட்டுல இருந்தா என் மேல சந்தேகம் வந்துடும் சொல்லி நான் வீட்டுல இருந்தும் வெளியே போயிட்டேன் சார், ஆனா அன்னைக்கு என் கணவருக்கு என்னுடைய நம்பர்ல இருந்தே அந்த மர்ம
பேயி அவருக்கு கால் பண்ணிருக்கு, மறுபடியும் அவரை உஷாராக்கியிருக்கு. அதுலயும் என் கணவர் உஷாராகி மொட்டை மாடியில போய் குளிச்சிட்டார் சார். இதையும் நான் வீட்டுல வந்து என் கணவர் உசுரோட இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஆமா சார், இந்த வீட்டுல ஏதோ ஒரு பேய் இருக்கு சார். அந்த பேய் தான் நீங்க கூட அப்ப என்ன பார்க்க வரும்போதோ உங்களை மீட் பண்ணிருக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. சரி, அந்த ராம்கிக்கு என்னதான் நடந்தது? அந்த ராம்கி உன்னை தேடிதானே அந்த வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்ற மாதிரி அந்த கதை கேட்கும் போது தான் ஷில்பா அங்க ஒரு பிளாஷ்பேக்கா சொல்றாங்க. ராம்கியும் இந்த ஷில்பா கிட்ட அவங்க கணவரை போட்டு தள்ள சொல்லி இந்த பிளான்லாம் கொடுத்துருப்பாரு. ஆனா ஷில்பா போட்டு தள்ளுற மாதிரியே தெரியல. அதனால தான் ராம்கி அங்க ஒரு போலியான துப்பாக்கிய வெளியில ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு இப்ப இந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைறாரு. ஷில்பாவும் ராம்கிய பாக்குறாங்க. டேய், அவசரப்படாத, நானே பொறுமையா போட்டு தள்ளுறேன். இந்த வீட்டுல உண்மையாலேயே பேய் இருக்குன்ற மாதிரி ராம்கி கிட்ட ஷில்பா சொல்லுவாங்க. தான் கணவர் நம்பாதபடி இந்த ராம்கியும் நம்ம ஷில்பாவை நம்ப மாட்டாருங்க. என்ன கண்டதை வளர்ற, உன் கணவர் வேலை முடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு தானே வரணும், அப்ப நான் இந்த துப்பாக்கியை வச்சு அவனை போடுறேன், எந்த பேய் வந்து தடுக்கிறன்னு பாக்குறேன்ற மாதிரியும் அவங்க சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துல ஷில்பாவோடையும் இந்த ராம்கி ஒன்னா இருக்கிற மாதிரி காமிக்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டுக்கு இந்த ஹீரோவான விராத் வராரு. வெளியில வந்தும் காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற தாப்பால் தானா திறக்க இப்ப அவரு ரூமுக்குள்ள வராரு. அங்கேயுமே நம்ம ஷில்பா படுத்துக்கிட்டு இருக்க, ஷில்பா உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி மயக்கத்துல இருக்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேக்குறாரு. அப்ப அவர் பின்னாடி வந்து நம்ம ராம்கி முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளான்னு வர, ஆனா அங்க நம்ம ஹீரோ ராம்கியோட சண்டை போடுறாரு. அந்த சண்டையில துப்பாக்கி தள்ளி போய் விழுதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க ராம்கியோடைய ஃபேஸையும் நம்ம ஹீரோ பார்க்க, அடப்பாவி போலீஸ்காரா, நீயாடா என் வீட்டுக்குள்ள பூந்து என்னையே போட பாக்குறது, என் மனைவி மேல நீ ஆசைப்படும் போதே நினைச்சண்டா நீ தான் இதெல்லாம் பண்றன்ட்டு அப்படின்னு இவருக்கு இருக்கிற கோவத்துல அந்த துப்பாக்கியை வச்சு அந்த ராம்கிய நம்ம ஹீரோ தான் அவர் கையால போட்டு தள்ளுறாருங்க. இப்ப இந்த எல்லா கதையுமே அங்க நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவும் அங்க போலீஸ் கிட்டையும் ஒத்துக்கிறாங்க. போலீஸுமே அவ்வளவுதான், கேஸ் முடிஞ்சது, அப்ப நீ தான் அந்த ராம்கிய போட்டு தள்ளிருக்க, சரி ராம்கியோடைய பாடி எங்க போச்சுன்ற மாதிரி கேட்க, அப்பதான் விராத்தான ஹீரோ இன்னொரு கதையை சொல்றாரு. நான் அவனை சுட்டதுக்கு அப்புறம் என் மனைவியும் பின்னாடி மயக்கம் போட்டு விழுந்திருந்தா அப்படின்னு அந்த பிளாஷ்பேக் குள்ள போக, இப்போ ஹீரோயினையும் அவங்க கணவரான இந்த விராத் ரூம்ல கொண்டு போயிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் காலிங் பெல் வேற யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த வேலைக்காரன். உள்ள கூட என்ன சார் ஏதோ சண்டை சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்னு முன்னாடி வந்து கேட்டிருப்பாரு. இவரும் படம் பார்க்கறதா சமாளிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்து தான் மனைவியை பார்த்துட்டு இருக்கும் போதோ அங்க கரண்ட் போயிருக்கோம். இங்க ஷில்பாவுமே தன்னுடைய காதலனான அங்க ராம்கி போய் சேர்ந்ததை நினைச்சு அழுவாங்க. ஆனா ஹீரோக்கு இந்த ராம்கியோட தான் மனைவிக்கு ஒரு தொடர்பு இருக்கிற விஷயம்லாம் தெரியாதுங்க. இந்த ராம்கி நம்ம மனைவி மேல ஆசைப்பட்டு வந்துட்டான், அதனால தான் இப்படி போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. இப்ப மனைவியும் சமாதானப்படுத்திட்டு இப்ப வெளியில வந்து ராம்கியோட பாடியையும் கிளியர் பண்ணலான்னு வெளியே வந்தா அங்க ராம்கிய காணுங்க. அந்த இடமே கிளீனா கிடக்கு. இது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் ஹீரோயின் ஷில்பாவும், நான் அப்பவே சொன்னேன் இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்குன்ட்டு, அந்த பேய் தான் அந்த பாடியை கொண்டு போயிருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, இதையும் இப்போ போலீஸ் கேட்டுட்டு அதாவது நிகழ்காலத்துல பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னையா விதவிதமா கதை சொல்றீங்க, எதையுமே நம்புற மாதிரி சொல்ல மாட்டீங்களே, இந்த விட்லாச்சாரியார் படத்துல வர மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற மாதிரியும் தகச்சி போறாங்க. ஒரு வேளையில இந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை நம்ம முடிக்கணும்னா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை யாரு வச்சிருந்தான்ற மாதிரி நம்மளுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுடைய முதல் ஓனர் யாருன்ற மாதிரி தேடி போகும்போதோ அது ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. இப்ப அந்த பொண்ணு உசுரோட இல்ல, அந்த பொண்ணோட அப்பா மட்டும் தான் இருக்காரு. அப்படி அந்த பொண்ணோட அப்பா கிட்டையும் உங்க பொண்ணை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு இந்த விராத்தை பத்தியும் இந்த ஷில்பாவை பத்தியும் எதனா தெரியுமான்ற மாதிரி கேட்க, அப்பதான் அவரு ஒரு சின்ன கதை சொல்றாரு. என் பொண்ணுடைய பேரு சந்தியா சார், ரொம்ப அழகான பொண்ணு, ஸ்மார்ட்டான பொண்ணு அப்படின்ற மாதிரி அந்த பிளாஷ்பேக்குள்ள போக, அந்த சந்தியா நம்ம விராத் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள ரொம்ப தீவிரமா காதலிச்சிருப்பாங்க. விராத்தும் சந்தியாவை உசுருக்கு உசுரா காதலிச்சிருப்பாங்க. இது எல்லாமே விராத்துடைய கல்யாணம், அதாவது ஷில்பாவை கல்யாணம் பண்ணிருப்பார்ல அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்க. ஒரு நாள் சந்தியாவும் தான் அப்பா கிட்ட வந்து தான் இந்த விராத்தை காதலிக்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. நானும் விராத்தும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்றதுக்காக ஒரு ட்ரீம் ஹவுஸை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் என்னோட காசுல தான் நான் கட்டுறேன். விராத்துக்கு அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது. விராத் இப்போ வேலை விஷயமா மும்பைக்கு போறான். அவன் வந்ததும் அவனுக்கு இந்த சர்ப்ரைஸ் கொடுக்க போறதா அங்க சொல்ல, இது உன் வாழ்க்கை உன் இஷ்டமா, எதுனாலும் எனக்கு ஓகேன்னு இந்த சந்தியாவுடைய அப்பாவும் சொல்லியிருப்பாரு. அப்படி நம்ம விராத்தும் இப்ப வேலை விஷயமா மும்பைக்கு கிளம்ப, நீ நல்லபடியா போயிட்டு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸோட நான் வெயிட் பண்ணுவேன்ற மாதிரியும் அங்க இந்த சந்தியா விராத்தை வழி அனுப்பி வச்சுட்டு, ஓப்பனிங் சீன்ல நம்ம ஒரு சீனை கூட காமிச்சிருப்போம் பாத்தீங்களா, அதாவது ஒரு பொண்ணு வீட்டுல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதோ படிக்கட்டுல வலிக்கு விழுந்திருப்பாங்கன்ட்டு. இப்படி அந்த வலிக்கு விழுந்த நபர் வேற யாரும் இல்ல, இந்த சந்தியா தான். அவங்க கட்டிட்டு இருந்த வீடு எது தெரியுமா, இப்ப நம்ம விராத் குடி இருக்காரு பாத்தீங்களா, அந்த வீடு தாங்க. அப்படி தான் விராத்துக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்து அவங்களே சர்ப்ரைஸ் ஆகி அங்க அவங்க சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படுவாங்க. அப்பதான் சந்தியாவுடைய அப்பாவும் அங்க வர, சந்தியாவும் போய் சேரத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் விராத்துக்கு தெரியாம பாத்துக்கோங்க, அவன் தெரிஞ்சா தாங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விராத்தும் ஊருக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தன்னோட காதலியான இந்த சந்தியாவுக்கு என்னாச்சுனே தெரியாம பல வருஷங்கள் தவிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வரத்துக்கு தான் இந்த ஷில்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கே தெரியாம தான் காதலி அவங்களுக்காக கட்டின வீட்டிலேயே இவரு
இப்ப அந்த வீட்டை வாங்கி அங்க இவரு குடி ஏறி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்ல ஒரு பேயா வந்து நம்ம ஹீரோவான விராத்த அவங்க காதலி சந்தியா காப்பாத்திருக்காங்க போல. இது எல்லாத்தையுமே அங்க போலீஸ்காரரும் தெரிஞ்சுக்க, ஆனாலும் ஒரு பேயால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், அமானுஷமான விஷயங்கள்லாம் இருக்கான்ற மாதிரியும் அவரால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அப்பதான் ஒரு வைல்டு லைஃப் போட்டோகிராஃபரை காமிக்கிறாங்க. அவருடைய வீடியோ கேமரால ஒரு திடீர் பதிவு வருதுங்க. அது என்னன்னு இப்ப இந்த போலீஸ்காரரும் ஓபன் பண்ணி பார்த்தா, இந்த வேலைக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அது அந்த வீட்டுடைய வேலைக்காரர் லிங்குசாமி. அவன் அன்னைக்கு ராத்திரி காணாம போன இந்த ராம்கியோடைய பாடிய இந்த காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்படி தூக்கிட்டு போயிட்டு கல்லை கட்டி அங்க இருக்கிற ஒரு ஆத்துக்குள்ளேயும் இறக்கிருக்கான். சோ இது பண்ணது ஹீரோ விராத்து தான். ஆனா ஹீரோ விராத்துக்கு ஹெல்ப் பண்ணது இந்த வேலைக்கார லிங்குசாமி அப்படின்ற மாதிரியும் போலீஸ்காரங்க முடிவு பண்ணி லிங்குசாமியையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. லிங்குசாமியும், ஐயா எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, என் நினைவுல நான் யாரையும் இப்படி தூக்கிட்டே போலையா அப்படின்ற மாதிரியும் அங்க கதறி அழுகிறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் கிட்ட இருந்தோ ஒரு முக்கியமான தகவல் வருது. அதாவது அவங்களுக்கு ஒரு கன்னு கிடைச்சிருக்கோம்ல, அதான் இந்த விராத்து கூட இந்த ராம்கியோடைய கன்னை வாங்கி அவரையே போட்டு தள்ளிருப்பாரு. அந்த கன்ல இருக்கிற கைரேகையை பார்க்கும் போதோ அது இந்த ராம்கியோட கைரேகை இல்ல, அவங்க மனைவியான ஹீரோயின் ஷில்பாவோட கைரேகை தெரியுது. இப்போ ஷில்பா ஊரை விட்டு தப்பிக்கிறாங்க. அவங்களையும் மடக்கி பிடிச்சி விசாரிக்கும் போது தான் அன்னைக்கு ராத்திரி, சார் நான் உண்மையாலேயே இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு தானே சார் சொன்னேன். அன்னைக்கு என் கணவரும் என் காதலன் ராம்கியும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதோ அந்த கன்னு தள்ளி வந்து என் பக்கம் தான் சார் விழுந்தது. அப்ப திடீர்னு என் உடம்புல ஏதோ ஒரு ஆவி பூந்தது சார். அப்படி அந்த ஆவி என்ன என் காதலனையே சுட வச்சிருச்சு சார். ஆமா சார், நான் தான் சார் ராம்கிய கை நீட்டி சுட்டேன். ஆனா என் கணவர் என் மேல பரிதாபப்பட்டு தன்னை காப்பாத்த தான் சுட்டேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த பழிய அவரு ஏத்துக்கிட்டார் சார். ஆனா என் உடம்புக்குள்ள வந்தது அந்த சந்தியாவுடைய ஆவிதான் சார் அப்படின்ற மாதிரியா அவங்க சொல்றாங்க. அப்படி அதே சந்தியாவுடைய ஆவிதான் அந்த வேலைக்காரன் லிங்குசாமியோட முக்கியம் போய் இவங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள இருக்கும் போதோ அந்த இடத்த கிளீன் பண்ணி அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டு ஆத்துல கல்ல கட்டி இறக்கி விட்டுருக்கோம். இது எல்லாத்தையும் அங்க ரிவீல் பண்ணிட்டு எப்படி பார்த்தாலும் இப்ப குற்றம் நம்ம ஷில்பா மேலதான் இருக்கிறதா சொல்லி அங்க ஷில்பாவையும் கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் ஷில்பாவோட கணவர் விராத் இருக்காருல ஹீரோ, அவர்கிட்ட அவரோட மனைவி ஷில்பா அவருக்கு பண்ண துரோகத்தை பத்தி போலீஸ்காரங்க எடுத்து சொல்றப்போதான் அங்க ஹீரோக்குமே கண்ணீர் வந்துருது. போலீஸ்காரரே இப்போ இந்த பேய் தான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு, ஆனா எங்க கிட்ட அதை நிரூபிக்க ஆதாரம் இல்ல, இதெல்லாம் பண்ணது சந்தியாதான்னு சொல்ல, அதுவும் சந்தியா கட்டின உனக்காக கட்டின வீட்டுல தான் இப்ப நீ இருக்கிறதாவும் சொல்ல ஹீரோவுமே ஒரு மாதிரி நெகிழ்ந்து போறாரு. அட்லாஸ்ட் ஹீரோக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் வருதுங்க. எவ்வளவும் ஓகே சார், ஆனா அந்த லிங்குசாமி பாவம் தான் சார், அவன் வேலைக்காரன் தான் சார், அவன் மேல இந்த பழி வந்திருக்கே சார் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அப்ப அந்த லிங்குசாமியோடைய வீடியோ இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடியோவும் இப்ப போலீஸ்காரங்க எடுத்து காமிக்கிறாங்க. ஆனா அந்த வீடியோ அங்க இரேஸ் ஆகி அது ஒரு குரங்கு வீடியோவா மாறிடுதுங்க. அது மூலயமா இப்ப லிங்குசாமி மேல இருக்கிற அந்த பழியும் போயிடுது. இப்போ எல்லா பழியும் ஷில்பா மேல போட்டு ஷில்பாவை மட்டுமே கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் தான் காதலி சந்தியாவை நினைச்சுக்கிட்டு ரொம்ப சேஃபா அந்த வீட்டுல வாழ்ற மாதிரி இந்த படத்தோட கதையும் முடியுது. இந்த கேஸையும் போலீஸ்காரங்க க்ளோஸ் பண்றாங்க. சோ ரொம்ப வித்தியாசமான ஒரு படங்க, ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு படமும் கூட. கட்டாயம் இதை OTTல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.